சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீம்லாய் வித்மிகை கலகஸ்தாய் திமிகை தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, விழுந்த இடத்தில் எழுந்து நிற்க 2 மாசத்துல 2 விதமான வழிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்க போகும் 2 கிரகங்கள். ஸோ வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பலனை தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே மீனராசியில் பிறந்த உங்களுக்கு குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்களை பதிவிட்டு இருக்கிறோம். சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிதான் நாங்க பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும், சரிங்களா? மீன ராசியில பிறந்த நண்பர்கள், மீன ராசி ராசிநாதன் யாரு? குரு பகவான், முழு சுபகிரகம். ஸோ மற்ற எந்த ராசிக்கு இல்லாத ஒரு தன்மை மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு. என்னன்னா எப்பவுமே ஒரு சுபத்தன்மை, டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், ஒரு கௌரவம், பெயர் புகழ், இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடம் மிதுன ராசியில அர்த்தாஷ்டம குரு அமர்ந்திருக்கிறார், சரிங்களா? இப்போ உங்க ராசியில ஜென்மத்தில் சனிவன் வந்து அமர்ந்துட்டாரு. வாக்கியப்படியும் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. ஜென்மத்தில் சனி பகவான். இப்போ இந்த சனியும் குரு பகவானும் 2 கிரகம் சேர்ந்து ஒரு ராசியை பார்க்குது. அது தனுசு ராசியை பார்க்குறாங்க. உங்களுடைய மீனத்துக்கு தனுசு என்பது 10ஆம் வீடு. 10ஆம் வீடுனா கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க. செய்கின்ற வேலை மற்றும் தொழிலை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டை அந்த 2 கிரகம் சேர்ந்து பார்க்குது. இப்போ இதுல என்ன ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கிறார், சனி பகவான் 10ஆம் பார்வையா பார்க்கிறார். ஜோதிட விதியின்படி இந்த 7ஆம் பார்வைக்கு 100% பலன் கொடுக்கும். இந்த 3ஆம் பார்வை, மற்றபடி 10ஆம் பார்வை, இந்த மாதிரி பார்வைகளுக்கு ஒரு 75% பலன் கிடைக்கும். அப்போ சனி பகவானால் ஒரு 75% பலன் மாறி கிடைக்கும் கண்டிப்பா. இப்போ குருவானுடைய 7ஆம் பார்வை 100% பலன்களை, நன்மையான பலன்களை கொடுக்கும், சரிங்களா? இப்போ எந்த விஷயத்துல அந்த பலன் இருக்கும், எப்படி மாறும் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். முதல்ல இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம், செய்கின்ற வேலை தொழிலை குறிக்கக்கூடியது. உங்களுடைய ஜென்ம ராசியில சனிவான் இருக்கிறார் இல்லையா? நீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனிலேயோ நிறுவனத்திலேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு 2 மாதங்களுக்குள் வேலை மாறக்கூடிய வாய்ப்பு. ஸோ வேற கம்பெனிக்கு, வேற இடத்துக்கு மாறக்கூடிய சான்ஸ் அந்த குருவான் கொடுக்குறாரு. அது என்னங்க 2 மாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகராசிக்கு குருவோடைய பயிற்சி ஏற்பட்டு குரு விலகி பெறுவார். ஸோ அப்போ இருக்கிற இந்த 2 மாசம் தான். இந்த 2 மாதத்திற்கு ஒரு நல்ல காலம், நல்ல ஒரு தீர்வை, நல்ல ஒரு வழியை இந்த குருவான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ சான்ஸ் என்னமோ 2 மாசம் பயன்படுத்திங்க. அதுல முதல்ல இந்த வேலைக்குண்டான வாய்ப்பு கொடுப்பாரு. வேலை மாறுறதுக்கு, வேலையில ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். இல்ல அரசாங்க தேர்வு எழுதுறீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும் இந்த 2 மாசத்துல. அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வேலையில ஒரு ஸ்டாண்டர்டு, நிரந்தரமான ஒரு வேலை அப்படின்றது அமையும். வெவ்வேறு வேலைக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கீங்களா, பெர்மனண்டான நிரந்தரமான ஒரு போஸ்டிங்ல உட்காந்துருவீங்க வேலையில, சரிங்களா? ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கோ, வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ, ஏதோ ஒரு லோன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஸோ வேலையின் அடிப்படையில் ஒரு வீடு, கார், வண்டி வாகனம் போன்றவை கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இங்கே இருக்கு. அந்த 2 மாசத்துல கிளிக் ஆகும். அடுத்து சொத்து தகராறு, அதுவும் குறிப்பா நீங்க ஒரு சொந்த வீடு கட்டணும் இல்லை வாங்கணும்னு பல வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பிளான் இப்போ சக்ஸஸ் ஆகும். அதற்குண்டான பொருளாதாரம், பண உதவி, பண ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ பேங்க்ல கூட லோன் போட்டு அந்த லோனு கூட கிளிக் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சொத்து தகராறு ரொம்ப வருஷமா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜென்ம ராசியில சனிவான் இருக்கிறாரு. அந்த சொத்து தகராறால் சில உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கும், கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும், சண்டை சச்சரவு போட்டிருந்திருப்பீங்க. அப்படி யுத்தம் பண்ணிலாம் முடியாத பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்போ குருனுடைய திருவருளால் இந்த 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு சாதகமா முடியும், ஓகேங்களா? அப்படிப்பட்ட வழக்குகள் முடிவடையக்கூடிய தருணம் சொத்து வழக்குகள். ஸோ இது முதல் விஷயம். ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு சுமூகம் முடிஞ்சிடும், சொத்துக்கள் உருவாயிடும். அடுத்து புதுசா ஒரு கார், வண்டி வாகனம் வாங்குறது, அல்லது இருக்கிற கார், வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது, மாற்றி அமைக்கிறது கண்டிப்பா செய்வீங்க. பழைய கார், வண்டி வாகனம், பழைய சொத்து, வீடு போன்றவற்றை புதுப்பிச்சு எடுத்து கட்டுறது, புதுசா சரி பண்றது, இதெல்லாம் செய்வீங்க. இதுக்குண்டான யோகமான ஒரு காலகட்டம். அதே படிக்கிற மாணவர்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ஏன்னா அந்த வைத்த அரியெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. படிப்பு, எந்த படிப்பு பாதியில நினைச்சோ அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணி கையில சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்க. ஸோ அதுக்கு யோகமான ஒரு காலகட்டம். ஸோ இதற்கு அடுத்தபடியா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, 2 கிரகம் சேர்ந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க இல்லையா? 10ஆம் வீடு நான் தொழில் ஸ்தானம் சொல்லியிருக்கேன். தொழில் ரீதியாக, அதாவது பழைய தொழில், ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் நல்ல ஒரு நிலைக்கு முன்னேற்றம் நோக்கி போய் நிற்கும்.
அதே போல பரம்பரை தொழில், பூர்வீக தொழில் அல்லது மற்றவங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்றது போன்ற விஷயங்கள் நடக்கும். அல்லது தொழில இழந்த வருமானத்தை முதலீடு மீட்டெடுப்பீங்க. ஸோ அதுக்குண்டான காலகட்டம். ஸோ தொழில் ரீதியாக ஒரு சேஃபான ஒரு பகுதிக்கு நீங்கள் போயிருவீங்க. நீங்கள் ஒரு இப்போ சேஃபர் ஜோனில் இருக்கீங்க, டேஞ்சர் ஜோனை விட்டு வெளியில் வந்துட்டீங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் தொழில் ரீதியாக ஒரு லாக்கில் இருந்தீங்கன்னா, பணம் முதலீடு லாக் ஆகி இருந்துச்சுன்னா அது வெளியில் ரிலீஃப் ஆகி வரும். ஸோ அது லாபமாக கிடைக்கக்கூடிய தருணம், தப்பிச்சுக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நீங்கள். ஸோ இதற்கு அடுத்தபடியாக அந்த களவு போன பொருள், திருடு போன பொருள், தொலைஞ்சு போன பொருள் மீண்டும் கிடைக்கும். அதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேபோல் இழந்த பெயர், புகழ் மற்றும் பதவி கிடைக்கும். ஸோ எந்த ஒரு பதவியிலேருந்து நீங்கள் நீக்கப்பட்டீங்களோ அதே பதவி திரும்ப கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதேபோல் இழந்த பெயர் மீண்டும் கிடைக்கும். உங்களை பற்றி அவதூறா தேவையில்லாத வதந்திகள், அது உங்களை ஒரு பழி போட்டிருக்கிறாங்க, ஒரு குற்றம் குறை சுமத்தி அதனால சின்ன சின்ன பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க, ஏன் பெரிய பிரச்சனை சொல்லக்கூடிய ஒரு தண்டனை கூட ஆளாயிருந்தீங்கன்னா அதுலேருந்துலாம் நீங்கள் தப்பிப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது இந்த ஒரு நேர காலகட்டத்தில். மேலும் மிக முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த குருவான் தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், அந்த ராசிக்கு அதிபதி குருவான் தான். அப்போ தங்க வரவுக்குண்டான யோகங்கள் உண்டு. மீன ராசிக்காரங்களுக்கு புதுசாக ஒரு தங்கம் வாங்குறது, கோல்டு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் பெறதுக்கு பாக்கியம் இருக்குது. தாய் வழி உறவுகள் மூலமாக சில பண வரவுகள், பண ஆதாயம் கிடைக்கும். தாயினுடைய அனுசரணை மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். தாயினுடைய உடல்நிலை, ஹெல்த் நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இங்கே இருக்குது. அதே போல இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா அந்த கலையை வெளிப்படுத்தக்கூடிய மேடையானது உங்களுக்கு கிடைக்கும். திறமையை வெளிப்படுத்தி பாராட்டும் பெயர் புகழ் நீங்கள் பெறுவீங்க மீனராசிக்காரங்க. ஸோ உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய படிப்பு வீண் போகாது. இந்த மூன்றுக்கும் உண்டான வாய்ப்பினை இந்த 2 கிரகங்களும் இந்த 2 மாசத்துல ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்க செய்ய வேண்டியது கடின உழைப்பு, முயற்சி போட்டுக்கிட்டே இருங்க. பலன் இந்த 2 மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமான முறையில் மாறும். மிக முக்கியமா தொழில் மற்றும் வேலையில் மாற்றம் உறுதியான முறையில் உண்டு. சொத்துக்கள் வருகை ஏற்படும். சொத்துக்கள் புதுசா வாங்குறதுக்கு யோகங்கள் கண்டிப்பா இருக்கு. மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியனாலும் வாங்குவீங்க. ஓகேங்களா? இது உறுதியான முறையில் நடக்கும். ஸோ இதுல மிக முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 4 குரு ஜென்மத்தில் சனி பகவான். அப்போ உங்களை விட ஏழையான நபர்களுக்கு அல்லது உங்களோட வயது குறைந்தவர்களுக்கு, உங்களோட சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏதோ ஒரு ஏழை சம்பந்தப்பட்ட அல்லது கஷ்டப்பட்டு வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய உணவு தேவையை நீங்க பூர்த்தி பண்ணுங்க. அரிசி, பருப்பு போன்ற விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகுந்த நல்லது. அதே போல ஏழை எளிய மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அளவு ஒரு பரிகாரம் அமையும். மேலும் கோயில் தெய்வங்கள் வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது குரு பகவானுடைய வழிபாடுகள் தாங்க. அதுவும் யாருடைய குரு அப்படின்னு கேட்கணும். சனி பகவானுடைய குருநாதர். சனி பகவானுக்கு குருநாதர் யாரு? கால பைரவருங்க. கால பைரவரை நீங்க வணங்கணும். கால பைரவருக்கு சந்தன காப்பு சாத்துவாங்க பொதுவா. ஸோ சந்தன காப்பு சாத்துறீங்கன்னா அந்த சந்தன காப்பு விஷயத்துல நீங்க கலந்துக்குங்க. நீங்க சந்தனம் வாங்கி கொடுத்து சந்தன காப்பு சாத்த சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் பெரிதளவு வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அந்த காலபைரவருடைய திருவருளால் மிகப்பெரிய நன்மை நடக்கும். இந்த ஜென்ம சனியிலிருந்து உங்களை காப்பாற்றும் ஒரே தெய்வம்னா அந்த காலபைரவர் தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? அப்படிப்பட்ட தெய்வங்களை விடாம வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய சொத்து, வேலை, தொழிலில் மாற்றத்தை, வாய்ப்பினை இந்த 2 மாதத்தில் 2 கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும். மிஸ் பண்ணிடாம பயன்படுத்திங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மீன ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் மறக்காம ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகம். திருவடி சரணம்.